நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்ச பிரண்டையை இது கூட சேர்த்து வதக்க போகிறோம். பாதி பாதியாக சேர்த்து வதக்கிக்கலாம். இதோட கலர் நல்லா மாறணும், நல்லா சுருண்டு வரணும். இது க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க, அப்படின்னா அரிக்காமல் இருக்கும். நல்லா செஞ்சு பழக்கம் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, புதுசாக செய்கிறவங்க லைட்டாக எண்ணெய் தடவிக்கிட்டால் நல்லாயிருக்கும். இப்போ ஓரளவுக்கு வதங்கியிருக்கு, இன்னும் இது கொஞ்சம் நேரம் வதங்கணும். இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இந்த பிரண்டை எலும்பை பலப்படுத்தும், ஜீரண சக்திக்கு நல்லது, ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்குது. நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு தெரியும். இப்போது காரத்துக்காக நம்ம மிளகாய் வத்தல் சேர்த்துருக்குறோம். 15-16 வத்தல் வரைக்கும் சேர்த்துருக்குறோம். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது வதக்கின பிரண்டை கூட கல் உப்பு சேர்த்துருக்குறோம். உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. வத்தல் சேர்த்துட்டு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க.